டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாம் படித்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாண்டியராஜா, டேஃப் ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன படிக்கணும்னா ஜியாகிரஃபி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எப்படின்னா 2020, 2022, 2023 இந்த 3 வருஷம் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி கொஷின்ஸு. சரி, ஜியாகிரஃபி கொஸ்டின்றப்ப நம்ம யோசிக்கலாம் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு. உங்களுக்கு ஜியாகிரஃபியில் ஆவரேஜாக 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தாராளமாக 6லேருந்து 8 கொஸ்டின் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ கட்டமைச்சிருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்குறது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், அவங்க எதுலேருந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு டைட்டிலேருந்து கேட்குறாங்கன்னா எந்த டைட்டிலேருந்து கேட்குறாங்க, எந்த கேட்டகரிலேருந்து கேட்குறாங்க நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். அவங்க இது மூலமாக நம்ம ஜியாகிரஃபியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரிங்களா, தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படுதுன்றாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா கோசி, கிருஷ்ணா, நர்மதை, பாகீரதி. சரிங்களா, தெகிரி அணை வந்து பாகீரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, பாகீரதியில் உத்தரகாண்டோட இந்த பாகீரதி ஆற்றின் மூலமாக தெகிரி அணை கட்டுறாங்க. அதில் உத்தரகாண்ட் மாநிலம் நமக்கு பயனடையுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். கோசி ஆற்றின் மூலமாக கோசி திட்டம் தான் கட்டுறாங்க. அந்த அணையோட பேர் கோசி திட்டம். இது மூலமாக நமக்கு பீகார், நேபாளம் அதெல்லாம் நமக்கு பயனடையுது. நம்ம அந்த கோசி அணை வந்து பீகாரின் துயரமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த பீகாரின் துயரம் கேட்டால் கோசி அணை போட்டுக்கலாம். அடுத்து நர்மதையில் வந்து நமக்கு சர்தார் சாவோர் திட்டம். ஒரு நிமிஷம். சர்தார் தாவா திட்டம் கட்டுறாங்க நர்மதையோட ஆற்றில். இங்கிட்டு கிருஷ்ணா நதியிலேருந்து நமக்கு நாகார்ஜுனா திட்டம் கட்டுறாங்க. சரி, நல்லா பார்த்துக்கோங்க. தெகிரி அணை மூலமாக எந்த ஆறுனா பாகீரதி ஆற்றின் குறுக்கில் தான் தெகிரி அணை கட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கோசி ஆற்றிலேருந்து குறுக்கே வந்து கோசி திட்டம் தான் கட்டுறாங்க. இங்கிட்டு கிருஷ்ணா நதியிலேருந்து நாகார்ஜுனா திட்டம் கட்டுறாங்க. இங்கிட்டு நர்மதையிலேருந்து சர்தார் சரோவர் திட்டம் கட்டுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அணை 10th உங்களுக்கு இருக்கும். இது வந்து 10th கொஸ்டின். 10th வந்து ஒரு டேபிள் கிழமை நீங்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்க. செகண்ட் படம் ஃபஸ்ட் படத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அணை எதுலேருந்து கட்டுறாங்க, அதில் நன்மையிடும் மாநிலங்கள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அணை நல்லா படிச்சுக்கோங்க. அணை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்கள். குறுகிய எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்தது? சரிங்களா, இப்போ எல்லைகள் இந்தியாவை நீங்கள் படிக்கிறப்ப ஒரு மேப்பை கையில் வச்சுக்கோங்க. அதில் குறுகிய எல்லை அதிக எல்லாம் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொண்டதுன்னா ஆப்கானிஸ்தான். சரிங்களா, ஆப்கானிஸ்தான் தான் நம்ம மிக குறுகியாக இருக்கும். அதோட என்ன 106 கிலோமீட்டர். 106 கிலோமீட்டர் வந்து நமக்கு ஆப்கானிஸ்தான் பரவுது. அதே மாதிரி இந்தியாவோட அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுனா பங்களாதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4156 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவோட நில எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கு. ஸோ நில எல்லையை பகிர்ந்து கொடுத்து குறைந்தது ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர், அதிக இது வந்து பங்களாதேஷ் 4156 கிலோமீட்டர். இது உங்களுக்கு கிளியர் ஆச்சுல? ஸோ நில எல்லை நல்லா படிச்சுங்க. இதுக்கு நம்ம அணையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அப்புறம் நில எல்லையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 3. 2011 கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? ஆமாங்க, இந்த பாலின விகிதம் அப்புறமேலு இந்த மக்கள் தொகை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாலின விகிதம்னு பார்த்தோம்னா அதிகமாக உள்ளவங்க இருக்காங்க. சரிங்களா, அதிகமானா நீலகிரி. நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் தான் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறைவாக எங்கே இருக்குன்னா தர்மபுரி. சரிங்களா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னா நீலகிரி, குறைவாக இருக்குன்னா தர்மபுரி. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். இப்போ 4வது கொஸ்டினில் நமக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா மாநிலம், அங்கிட்டு பயிர்கள். சரிங்களா, மாநிலம் பயிர்கள், ஒவ்வொரு மாநிலம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பயிர்கள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பயிர்கள் முதன்மையான பயிர்கள்னு கேட்குறாங்க. என்ன கர்நாடகம், அஸ்ஸாம், கேரளா, குஜராத், அங்கிட்டு எண்ணெய் வித்துகள், ரப்பர், தேயிலை, காஃபி. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்து அடிச்சிடலாம். நமக்கு கர்நாடகானா காஃபி, அஸ்ஸாம்னா தேயிலை, கேரளானா ரப்பர், குஜராத்னா எண்ணெய் வித்துக்கள்லாம் அந்த எள்ளு, சூரியகாந்தி விதைகள் அந்த எண்ணெய் வித்துக்கள் குஜராத்தில் அதிகமாக விளையும். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கர்நாடகா காஃபி 4 எங்கே இருக்குது? ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரே ஆப்ஷன்லேயே அடிச்சிடலாம். ஸோ கர்நாடகானா காஃபி, அஸ்ஸாம்னா 3 தேயிலை, கேரளானா ரப்பர், குஜராத்னா எண்ணெய் வித்துக்கள். ஏதோ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக அடிச்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் முடிஞ்சவங்க நல்லா நிறையாவே படிச்சுக்கோங்க. இதுவுமே 10th பாடம் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு 10th தான் அதிகமாக கேட்பாங்க.
நீங்கள் ஜாகிரஃபின்னு ஒன்று முடிவு பண்ணிங்கன்னா 10th புக் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 10th 7 பாடத்தை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு அப்புறம் 6th 9th வரைக்கும் ஒரு ஓவரில் நீங்கள் வாசிச்சு விட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். முடிஞ்சது 10th பாடத்தை நல்லா அட்ட நல்லா தெளிவாக படிச்சுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பொறுத்துக்களை டவுட்ல இல்லை. 5வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம், இந்த சரணாலயங்கள், தேசிய பூங்கா அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுங்க. அந்த அணைகள்லேருந்து சரணாலயம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதில் ஒரி பண்ணிக்கிறோன்னா சரணாலயம் அந்த அணைகள் எல்லாம் தெளிவாக படிச்சுங்க. இப்போ என்ன இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் என்ன கொடுத்தாங்க? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், பி ஈரோடு, சி காஞ்சிபுரம், டி திருநெல்வேலி. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஈரோட்டில் என்ன இருக்குன்னா, ஈரோட்டில் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இது நம்ம காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு வேறு தெரியும் ஆல்ரெடி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது. திருநெல்வேலியில் களக்காடு, முண்டந்துறை. சரிங்களா? வனவிலங்கு சரணாலயம் அதில் ஒரு 10th புக்கில் உங்களுக்கு ஒரு 7-8 சரணாலயம் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 10 கிட்ட இருக்கும். நீங்கள் அது மாதிரி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஈரோடில் சத்தியமங்கலம் சரணாலயம், காஞ்சிபுரத்தில் வேடந்தாங்கல், திருநெல்வேலியில் களக்காடு, முண்டந்துறை அந்த மாதிரி இருக்கும். அதனால் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சரணாலயங்கள் கேட்குறாங்க, சரணாலயத்தை அடுத்து நீங்கள் படிக்கிறப்ப நல்லா அண்டர்லைன் பண்ணி தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, ஜெய்சால்மார் காற்றுப்பூங்கா டேஸில் அமைந்துள்ளது. இந்த பார்த்தீங்கன்னா காற்றுப்பூங்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணுறதே இதுதான். இந்த சரணாலயங்கள், காற்றுப்பூங்கா, அணைகள் ஓரளவு ரொம்ப டேரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப டெப்த்தால் நீங்கள் ஒன்றும் வாசிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி டேரெக்டான கொஸ்டின்ஸை நல்லா தூக்கத்துலேருந்து கேட்டாலும் தெளிவாக படிக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜெய்சால்மர் காற்றுப்பூங்கா அது எங்கே இருக்குன்னா அது ராஜஸ்தானில் இருக்குது. ரைட்டா? ஸோ காற்றுப்பூங்கா எல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. காற்றுப்பூங்கா, சரணாலயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 7ஆம் நம்பர் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது? இது 10th புக்கில் இருக்குங்க. 10th புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துப்பீங்க. இது 10th கொஸ்டின் 10th புக்கில் இருக்கும். இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எங்கே இருக்குன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். சரிங்களா? இது ஃபஸ்ட் இடம், இது ஃபஸ்ட்டில் இருக்கும், இது செகண்டு, இதை விட இது கொஞ்சம் சிறுசு. ஆனால் 2வது பெரியது இதுதான். ஸோ 2வது பெரியது அதாவது என்னன்னா மிகப்பெரியதுன்னு கேட்காம 2வது பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் குஜராத் கடற்கரை எண்ணெய் வயல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே? இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோல் எண்ணெய் வயல்னா மும்பை, இதே 2வதுனா குஜராத் கடற்கரை எண்ணெய் வயல். ஓகே? அதில் உங்களுக்கு கிளியராக இருக்கல. இதுவுமே 10th புக்கில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் தெளிவாக படிங்க. ஓகே? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 8ஆம் நம்பர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வெப்பக்குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும்ன்றாங்க. இப்போ நீங்கள் பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஏற நமக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் போனால் நமக்கு இன்னும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ அதில் அந்த அளவு தான் கேட்குறாங்க. பூமியிலேருந்து போக எவ்வளோ குறையுது உங்களுக்கு? ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ். நீங்கள் ஒவ்வொரு 1000 மீட்டர் போக ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் உங்களுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இது சரி. ரைட்டா? முதல் கூற்று சரி. 2வது கூற்று, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஜெட் காற்றுகள்ன்றாங்க. நீங்கள் வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், வர்ஜஸ்பியர் இருக்கும். அதில் ஜெட் காற்றுகள் ரொம்ப வேகமாக நகரும். அதுவும் சரி தான். ரைட்டா? ஸோ கூட்டும் சரி, நமக்கான கூற்று 2மே சரி. ஸோ 2 கூற்றுமே சரி. ரைட்டா? அப்போ 1 மற்றும் 2 சரி. இந்த விஷயம் புரிஞ்சுதான். கூற்றுக்கானங்கிறப்ப நீங்கள் நல்லா புக்ஸை வந்து நல்லா நீங்கள் இதுவுமே 10th புக்கு தான். 10th புக் நல்லா டீட்டெயிலாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு கூற்றுக்கான ஈஸியாக சால்வ் அடிச்சிடலாம். இது ஒன்றும் அடிக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கூற்றுக்கான நம்ம ஈஸியாக வந்துடும். ஓகே? அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நுழைவாயில் எது? சரிங்களா? தமிழகத்தின் நுழைவு என்ன கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ மும்பை, பி தூத்துக்குடி, சி டெல்லி, டி சென்னை. சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னா மும்பை, டெல்லி உங்களுக்கு வராது. அது ஓப்பனாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தமிழகத்தின் நுழைவாயில் மும்பை, டெல்லி வராது. ஆப்ஷனே நீங்கள் தூக்கி விட்டுலாம். ஸோ தூத்துக்குடி, சென்னை இதில் தான் நம்ம நல்லா குழப்பக்கூடிய ஒன்று. தமிழகத்தின் நுழைவாயில்னா தூத்துக்குடி போடணும். தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா இங்கே சென்னை போடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தமிழகத்தின் நுழைவாயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. இதே உங்களுக்கு சென்னைனா தென்னிந்தியாவின் நுழைவினால். தென்னிந்தியாவின் நுழைவாயில். சரிங்களா? இதை மட்டும் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா சென்னை, தமிழகத்தின் நுழைவாயில்னா தூத்துக்குடி. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 10ஆம் நம்பர் கொஸ்டின்.
10ஆம் நம்பர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க ரைட்டா. மலைவாழிடங்களும் அதோட மாநிலங்களும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்தந்த சிறப்பான மலைக்குன்றுகள் மலைவாழிடங்கள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆல்சோ 10th தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்களா கடந்த 3 வருஷமாக 10th அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th ஜியாகிரஃபின்னு எடுத்திங்கன்னா 7 பாடத்தை பியூராக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முசோரி சரிங்களா. முசோரின்னு பார்த்தோம்னா அது உத்தரகாண்ட், சிம்லா இமாச்சல பிரதேசம், மூணார் உங்களுக்கு தெரியும் கேரளா, டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். இது நீங்கள் மேப் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இந்தியா மேப்பை கையில் வச்சிங்கன்னா மேப் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். 10th முதல் படம் இமயமலை படிக்கிறப்ப உங்களுக்கு இது 3 கவர் ஆயிரும். முசோரி, சிம்லா, டார்ஜிலிங் இது 3மே உங்களுக்கு கவர் ஆயிரும் அந்த ஒரே படத்தில். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா முசோரி, டார்ஜிலிங் 3ல் 4 கொடுத்துருக்காங்க. சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம், 2வது ஆப்ஷனில் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று கிளியராக கண்டுபிடிச்சா மூணாறு கேரளா அதுவுமே பாருங்கள் 2ல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது 1 2 கண்டுபிடிச்சாலே அதில் நம்ம ஆப்ஷன் எடிட் பண்ணிடலாம், டைம் ரொம்ப சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கும் கேட்பாங்க. பொறுத்துக்கவே நமக்கு ரொம்ப மெயினானது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 11 நம்பர் கொஸ்டின் கவனிங்க. மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த 2 நாடுகளுக்கு இடையே ஆனது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டோட சுற்றி நம்ம பல நாடுகள் இருக்கும். நம்ம அண்டை நாடுகள் சொல்லுவாங்களே, ஆப்கானிஸ்தான், சீனா, பூடான், நேபாளம், மியான்மர்ண்டு. நம்ம ஒவ்வொரு நாடுக்கு பிரிக்கப்போ அந்த ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லாம் ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அந்த லைனாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் சரிங்களா. இது நீங்கள் 10th ஜியாகிரஃபி தான். இதுவுமே 10th அதிகமாக கேட்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் சரிங்களா, அது கிடையாது. பாகிஸ்தான் காஷ்மீர் இல்லை, இந்தியா சீனா அதுதான் ஆன்சர். இந்தியா சீனாவுக்கு தான் மேக் மோகன் கோடு. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு என்னென்னா ரெட் கிளிஃப்னு ஒரு கோடு இருக்கும் சரிங்களா. ரெட் கிளிஃப் லைன்னு சொல்லுவாங்க. ரெட் கிளிஃப் லைன் தான் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள எல்லை கோடு சரிங்களா. இதே மாதிரி நமக்கு இது இருக்கும். நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் பாக்னீர் ஸ்ட்ரைட்டுன்னுவாங்க. பாக்னீர் ஸ்ட்ரைட் சரிங்களா. மேக் மோகன் கோடுனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குனா ரெட் கிளிஃப் லைன், இந்தியாவுக்கு இலங்கைக்குனா பாக்னீர் ஸ்ட்ரைட் சரிங்களா. இந்த 3 லைன் தான். வேறு இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து டூரான் லைன் சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்தியா இலங்கை, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா இதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து இது எல்லை கோடு வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க, நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து 12ஆம் நம்பர் கொஸ்டின் போகலாம். 12ல் மறுபடியும் ஒரு கூற்று காரணம் சரிங்களா. கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும். ரைட் தான். கரூர் நம்ம தமிழ்நாட்டில் நெசவு தலைநகரம், அது ஒன்று தான், அது சரி. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. இதுவும் சரிதான். இப்போ நீங்கள் மென்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லேப்டாப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதிகமாக கிடைக்கும். ஸோ பெங்களூர் எங்கே இருக்குது? ஆல்சோ கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியான்னு பார்த்தோம்னா கர்நாடகா தான் மென்பொருளில் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம சென்னை அந்த ஏரியாவுக்கு நம்ம தமிழ்நாடு செகண்டாக போட்டுருக்காங்க. அதனால் ஜென்ரல் ஜிகே மாதிரி தான் இருக்கும். இதுவுமே 10th தான் உங்களுக்கு இருக்குது. 10th உங்களுக்கு 4th லெசனில் இருக்கும். ஸோ கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1 சரி. தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலம், அதுவும் சரி தான். கூற்று 1 கூற்று 2 சரி. அப்போ இது 1 மற்றும் 2 சரி. இந்த கூற்றுக்காரனும் ரொம்பலாம் உள்ளே கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக மேலோட்டமாக கேட்பாங்க. நீங்கள் மேலோட்டமாக படித்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து 13ஆம் நம்பர் கொஸ்டின் என்ன இருக்காங்கன்னா, மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? உயிர்கோள காப்பகம் சரிங்களா. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் இருக்குது சரிங்களா. உயிர்கோள காப்பகம் நீங்கள் 18மே ஃப்ரீயாக படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக அதில் நம்ம தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகம் இருக்குது. ஒன்று என்னன்னா நீலகிரி, மன்னார் வளைகுடா, அப்புறம் இன்னொன்று அகத்தியர் மலைன்னு ஒன்று இருக்குது. மொத்த உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் 18 இருக்குது. உயிர்கோள காப்பகங்கள்னா அங்கே பறவைகள் சரணாலயம், அங்கே அந்த இடமே ஒரு மாதிரி பசுமையாக ரொம்ப பியூராக மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. அதுதான் வந்து உயிர்கோள காப்பகம்ன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இருக்குது. இந்தியாவில் 18, அது தமிழ்நாட்டில் 3. என்னென்னா நீலகிரியில் 1 இருக்குது, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை சரிங்களா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மனாஸ் உயிர்கோள காப்பகம் அது எங்கே இருக்குன்னா அது அஸ்ஸாமில் இருக்குது சரிங்களா. ஸோ மனாஸ் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் தான். புக் பேக் கொஸ்டின் வேணால், இதுவுமே 10th தான் சரிங்களா. புக் பேக்லேயே இருக்குது பார்த்துக்க. மனாஸ் உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாம் மொத்தம் 18 இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் 3 இருக்குது, நீலகிரி, மன்னாரோட, அகத்தியர் மலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 14 தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் சரிங்களா. சணல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தங்க நூலிலை பயிர்.
தங்க நூலிலை பயிர் நம்ம சணலில் சொல்லுவோம். அப்போ வெள்ளி நூலிலை பயிர்னா பருத்தி. வெள்ளினா வெள்ளி நூலிலை பயிர், அது பருத்தி. சரிங்களா? வெள்ளி நூலிலை பயிர்னா பருத்தி, தங்க நூலிலை பயிர்னா சணல். இப்படியுமே கேட்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம். சரி, சணல் வாரியத்தின் தலைமையகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொல்கத்தா போடலாம். சரிங்களா? சணல் வாரியத்தின் தலைமையகம்னா கொல்கத்தா. சணல் உற்பத்தியில் முதலிடம்னா நீங்கள் மேற்கு வங்காளம் போடலாம். சரிங்களா? சணல் வாரியத்தின் தலைமையகம்னா கொல்கத்தா. சணல் உற்பத்தியின் தலைநகரம், சணல் உற்பத்தியின் முதலிடம்னா மேற்கு வங்காளம். இதே சணல் பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நீங்கள் வந்து பங்களாதேஷ் தான் நீங்கள் போடணும். சரிங்களா? குழப்பமான இருக்கலாம். இருங்க அம்சம். சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தா, அது ஓகே. இப்போ சணல் உற்பத்தி, சணல் உற்பத்தினா நீங்கள் மேற்கு வங்காளம் போடணும். சணல் உற்பத்தினா மேற்கு வங்காளம். இதே சணல் பொருட்கள் வரும். சரிங்களா? சணலை உபயோகப்படுத்தி சில பொருட்கள்லாம் தயாரிப்பாங்களே, அந்த பொருட்கள் உற்பத்தியில் எது முதலிடம்னா அது வங்காளதேசம். சரிங்களா? நல்லா மூணுமே உங்களுக்கு ட்விஸ்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சணல் வாரியத்திலும் கொல்கத்தா, சணல் உற்பத்தினா மேற்கு வங்காளம், சணல் பொருட்கள் முதலிடம்னா வங்காளதேசம். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆச்சுல? சணல், பருத்தி, கரும்பு, தேயிலை, காப்பி எல்லாத்துக்கும் முதலிடம், இரண்டாவது இடம், இந்தியா எத்தனாவது இடம், தமிழ்நாடு எத்தனை, நீங்கள் தெளிவாக படிச்சுங்க. ஒரு நோட்ஸ் கூட தெளிவு வச்சுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம் போகலாமா? அடுத்து 15ஆம் நம்பர் கொஸ்டின் என்ன இருக்காங்கன்னா 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மக்கள் தொகை பாலின விகிதம் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. இது 2வது முறை கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், பி பீகார், சி மகாராஷ்டிரா, டி ஒடிசா. குறைந்த எழுத்தறிவுனா அது பீகார் தான். சரிங்களா? இதே ரொம்ப அதிகமாக எழுத்தறிவுனா அது கேரளா. குறைந்தனா நீங்கள் பீகார் போட்டுக்கோங்க. இதே இந்தியாவில் அதிக எழுத்தறிவு மாநிலம் கேரளா. சரிங்களா? எழுத்தறிவிலையும் சரி கல்வியிலையும் சரி கேரளா தான் முதலிடம் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில். அதே மாதிரி குறைந்ததுன்னா பீகார். இங்கே நம்ம உத்தரப்பிரதேசம் பார்த்தோம்னா இது வந்து அதிக மக்கள் தொகை. ஸோ ஆப்ஷன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுப்பாங்க, எல்லாமே படித்ததை தான் கொடுப்பாங்க. ஸோ இது உத்தரப்பிரதேசம் என்னன்னா அது அதிக மக்கள் தொகை. அப்போ அதிக மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை என்னன்னா சிக்கிம். குறைந்த மக்கள் தொகை சிக்கிம். ஸோ மக்கள் தொகை, பாலின விகிதம், கல்வி அறிவு விகிதம் எல்லாம் நீங்கள் ஜெனரலாக பார்த்துக்கோங்க. 2011ஆம் ஆண்டின் குறைந்த எழுத்தறிவு விகிதம்னா பீகார், அதே அதிகம்னா நமக்கு கேரளா. உத்தரப்பிரதேசம்ன்றது அதிக மக்கள் தொகை, அதே குறைந்த மக்கள் தொகைனா சிக்கிம். கிளியராக இருக்கலாம்? ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். 16 மறுபடியும் பொறுத்துக்கன்னு இருக்குல்ல, தவறான இணையை கண்டறிக்கன்னு இருக்காங்க. சரிங்களா? தவறான இணையை கண்டறிக்கன்னா எது தவறாக இருக்குது? ரைட்டா? எந்தெந்த இது பூரா சரணாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, முதுமலை, முண்டந்துறை, மறுபடியும் சரணாலயம் அதுக்குள்ள தான் அவங்க சுற்றினே இருப்பாங்க. இங்கிட்ட அந்த சரணாலயங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குது அது சரியாக தவறா அதான் கேட்குறாங்க. கீழே 4 தான், ஏதோ ஒன்று தான் தவறு. சரிங்களா? தவறான இணை. வேடந்தாங்கல் உங்களை ஆல்ரெடி அங்கே மேலே சொல்லியிருந்தேன். காஞ்சிபுரம் ஆல்சோ செங்கல்பட்டு தான். ஸோ சரி. சரிங்களா? ரைட்டு. இவர் கோடியக்கரை இவர் எங்கே இருக்கார்? விழுப்புரத்தில் இருக்காரா? இல்லை, கோடிக்கரை விழுப்புரத்தில் இல்லை, அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கார். சரிங்களா? இந்த கோடியக்கரை சரணாலயம் நாகப்பட்டினம். முதுமலை ஆல்சோ நீலகிரி, ரைட்டு. முண்டந்துறை, திருநெல்வேலி, ரைட்டு. ஸோ எது தப்புன்னா கோடியக்கரை விழுப்புரத்தில் கிடையாது, கோடியக்கரை நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ 2B இதுதான் ஆன்சரில் சரி, ஆனால் கொஸ்டினில் தப்பு. ரைட்டா? தெளிவாக இருக்கலாம். 2B வந்து தப்பு, கோடியக்கரை நாகப்பட்டினம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். ரைட், முடியும். கடைசி கொஸ்டின் வந்துட்டோம். சென்னை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சென்னை வந்து வேறு எப்படி இவங்க அழைக்கலாம்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐரோப்பாவின் டெட்ராய்டு, ஆசியாவின் டெட்ராய்டு, தென்னிந்தியாவின் டெட்ராய்டு, யூஎஸ்ஏவின் டெட்ராய்டு. இப்போ நீங்கள் பார்த்தோமே நம்ம இவ்வளோ எஸ்ஏல் நம்ம இவ்வளோ கேட்பாங்க. பார்த்தோமே ஈஸியாக அடிச்சிடலாம். ஐரோப்பியன் டெட்ராய்டு கண்டிப்பாக வராது, ஏன்னா சென்னை வந்து இந்தியாவில் இருக்குது. யூஎஸ்ஏவின் டெட்ராய்டு அதுவும் வராது. ஸோ 2 கேட்பாங்க. ஒன்று ஆசியாவின் டெட்ராய்டு, தென்னிந்தியா. நம்ம 2 தான் கொஞ்சம் குழப்பு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆசியாவிலே மொத்தமே ஒரே ஒரு டெட்ராய்டு அழைக்கப்படுது நம்ம சென்னை மட்டும்தான். ஸோ சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுது. டெட்ராய்டு என்ன ஆக்சுவலாக? டெட்ராய்டு என்னன்னா
சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாகன தலைமை அங்கே தான் இருக்குது. வாகனத்தோட தொழில் மையம், வாகனத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அமெரிக்காவில் டெட்ராய்ட் நகர் இருக்குது. அங்கேயுமே வாகன தகவல் மையம், தொழில் மையம் ஏகப்பட்டது அங்கே அதிகமாக இருக்குது. அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட சென்னை வந்து நம்ம ஈவி ஹப்னு மாற்ற போகிறாங்க. அதுக்கு ரெடியாக இருந்துக்கல. சென்னை இன்னும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். வாகனம் எல்லாமே மேக்ஸிமம் வாகனத்து சம்மந்தமான பொருட்கள், வாகன தலைமைனாலும் சென்னை தான். நீங்கள் அதை ஓப்பனாக அடிச்சிருங்க. சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்ட். ஸோ ஆசியாவின் டெட்ராய்ட்னா சென்னை. ஓகே நம்ம இது வரைக்கும் 2020, 22, 23க்கு கேட்கப்பட்ட ஜாகிரஃபி புவியியல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கவர் பண்ணி பார்த்தாச்சு. எதுவும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ எதுலேருந்து கேட்குறாங்கன்னு நீங்கள் அடுத்த 10th புக்கு திறக்கிறப்ப இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல. ஸோ நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனாக பண்ணலாம். அந்த 2 தடவை அழுத்தி படிங்க, தெளிவாக படிங்க. டெட்ராய்டு கேட்குறாங்களா, சரணாலயம் கேட்கலாம். சரணாலயத்தை எழுதி பார்த்து புரியுங்க. மேக்ஸிமம் உங்கள் கவர் பண்ணுறது சரணாலயம், இந்த பூங்காக்கள், அணைகள் அதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. எழுதி படிங்க. நல்லா மூளையில் வந்து பதியமாக படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது மூலமாக. சரிங்களா? பரவாயில்ல, நீங்கள் நல்லா கான்ஃபிடண்ட்டாக படிங்க. TNSPSC, SI, PC எக்ஸாம் வரும்போது ஸோ தெளிவாக நல்லா முயற்சி எடுக்க கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆகிடலாம். நன்றி.